உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். கொங்கு தமிழருக்கு இன்னல் விளைத்தால் சங்காரம் நிஜமென சங்கே முழங்குன தமிழ் ஒற்றுமைக்கு போர்பரணி பாடிய புரட்சி கவிஞர் பாரதிதாசன் மண்ணுக்கு நான் வந்திருக்கிறேன். இந்திய விடுதலைக்காக சிறைவாசம் அனுபவிச்சு இந்த மக்களுடைய உரிமைக்காக நான் வாழ்நாள் முழுக்க குரல் கொடுத்த விடுதலை இயக்க தளபதி மக்கள் தலைவர் வா சுப்பையா அவர்களை போற்றி பாதுகாத்த புதுச்சேரி மண்ணுக்கு வந்திருக்கிறார். கடல் அழகும் இயற்கை அழகும் கொஞ்சம் கூடிய எழில்மிகு புதுச்சேரிக்கு வந்திருக்கிறார். புதுச்சேரி தொகுதியில காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளராக இந்தியா கூட்டணி வேட்பாளர் திரு வைத்திலிங்கம் அவர்களை கை சின்னத்தில் அவர் இன்றைக்கு போட்டியிடுகிறார். வைத்திலிங்கம் அவர்களுக்கு புதுச்சேரியில அறிமுகம் தேவையில்லை. மக்கள் பணியாற்றி புதுச்சேரியின் உயர்வுக்காக பாடுபட்டு உங்கள் அனைவருக்கும் நன்கு அறிமுகமானவர். விடுதலை போராட்ட வீரருடைய குடும்பத்தை சார்ந்தவர் இவர். இப்போது 2ஆம் விடுதலை போராட்டத்தில் வேட்பாளரா உங்கள் முன்னால் இருக்கிறார். 40 ஆண்டுகளா காங்கிரஸ் பேரியக்கத்தோட பயணிக்கக்கூடியவர். 8 முறை சட்டமன்ற உறுப்பினர். அதில் எதிர்கட்சி தலைவரா, அமைச்சரா, சட்டப்பேரவை தலைவரா, 2 முறை முதலமைச்சரான பழுத்த அரசியல் அனுபவத்துக்கு சொந்தமானவர் இவர். 2ஆம் முறையாக நாடாளுமன்றத்திற்கு செல்ல உங்களுடைய ஆதரவை கேட்டு இங்கு உங்களிடத்தில் இருகரம் கூப்பி நின்று கொண்டிருக்கிறார். வைத்திலிங்கம் அவர்களுக்கு கை சின்னத்தில் வாக்களித்து சென்ற தேர்தலை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்கணும். வெற்றி பெற வைப்பீங்களா? நீங்க வாக்களிக்கிறது மட்டும் இல்ல, இந்த ஸ்டாலினின் தூதுவனா உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கிட்டையும் வாக்கு கேட்கணும். கேட்பீங்களா? அப்புறம் என்ன, வெற்றி உறுதி. எம்பி ஆயிடுவீங்க. உட்காருங்க. புதுச்சேரியின் முன்னேற்றத்திற்காக காங்கிரஸ் இயக்கமும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் பாடுபட்டிருக்கு. புரட்சிகர திராவிட இயக்கத்தையும் புதுவையும் பிரிக்க முடியாது. திராவிட இயக்க கவிஞரான பாரதிதாசன தந்த மண் இது. தமிழ்நாட்டில் பேரறிஞர் அண்ணாவினுடைய ஆரியமாய் தடை செய்யப்பட்ட போது அதை துணிச்சலா கவிஞர் புதுவை சிவம் வெளியிட்ட மண் இது. தலைவர் கலைஞரனுடைய அரசியல் வாழ்வில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்திய மண் இந்த புதுச்சேரி. அதனால் தலைவர் கலைஞருக்கு தமிழ்நாடும் புதுச்சேரியும் ஒன்றுதான். அந்த உணர்வோடுதான் இந்த ஸ்டாலினும் புதுச்சேரி மக்கள் மீது தனி பாசம் கொண்டவன். அந்த அடிப்படையில் தான் நம்முடைய சிவகுமார் நாசிம்னு இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக உடன்பிறப்புகளும் இந்த புதுச்சேரி மக்களுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபடுறாங்க.
அந்த உரிமையோடு தான் உங்ககிட்ட நான் வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். புதுச்சேரியுடைய வளர்ச்சிக்கு திமுகவும் காங்கிரசும் பாடுபட்டா புதுச்சேரி மாநிலத்தை எப்படியெல்லாம் பின்னோக்கி கொண்டு போகலான்னு பாஜக செயல்படுது. இது புதுச்சேரி மக்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரீங்க. இங்க நம்முடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் அவர்கள் சட்டப்பேரவை தலைவராக இருந்தப்போ அவரோட மோதுனாங்க ஒரு துணை நிலை ஆளுநர். பாஜகவோட கட்சி பொறுப்பில் இருக்கிறவங்களை புதுச்சேரி சட்டமன்றத்தில் நியமன உறுப்பினராக போட்டு சட்டமன்ற ஜனநாயகத்தை கேலி கூத்தாக ஆக்கினாங்க ஒரு துணைநிலை ஆளுநர். அது மட்டுமல்ல, ஆட்சியில் இருந்த அரசையே புறக்கணிச்சிட்டு அவங்களுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சாங்க. மக்களுக்கான அடிப்படை வசதிகளை செஞ்சு தராம அந்த வசதிகள் இல்லைன்னு காரணம் காட்டி ரேஷன் அரிசியை தடை பண்ணாங்க. புதுச்சேரிக்கு பொங்கலுக்கு தர வேட்டி சேலை இலவச அரிசி எல்லாம் எதுக்குன்னு கேள்வி கேட்டாங்க. இப்படி செஞ்சவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சராக இருந்த நம்முடைய நாராயணசாமி அவர்களுக்கு ஒத்துழைக்காம அரசியல் சட்ட கடமையை காத்துல பறக்க விட்டு புதுச்சேரி நிர்வாகத்தை சீர்குலைச்சது பாஜக. இப்படி செயல்பட்டது யாருன்னா துணைநிலை ஆளுநராக இருந்த அம்மையார் கிரண்பேடி அவர்கள். ஐபிஎஸ் இருந்தவர். அவர் சட்டத்தை நிலைநாட்ட போலீஸ் வேலை பார்த்தவர். அவரே துணை ஆளுநரா அரசியல் சட்டத்தை மீறி செயல்பட்டாரு. இப்படி தமிழ்நாட்டிலையும் ஒரு ஆளுநர் இருக்கிறார். நாங்க மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அவரும் ஐபிஎஸ் இருந்தவர் தான். நான் பல நேரங்களில் சொல்றது உண்டு, அவர் தொடர்ந்து இருக்கட்டும். அவர் இருந்தா திமுகவுக்கு பெரிய பிரச்சாரமே நடந்துட்டு இருக்காங்க. காவல்துறையில பதவி காலம் முடிஞ்சதும் இவங்களை எல்லாம் ஆளுநராக்கி அரசியல் சட்டத்தை மீறி பாஜகவுடைய ஏஜெண்டுகள் மாதிரி விளம்பரத்துக்காகவே செயல்படுறாங்க. இப்படி ஆளுநர்கள் தொல்லை கொடுக்கிறது எதிர்கட்சிகளை ஆளுகிற மாநிலங்களுக்கு மட்டும்தான் நினைக்காதீங்க. அதுலயும் புதுச்சேரி விதிவிலக்கு. இங்க ஆளுகிற பாஜக கூட்டணி கட்சி முதலமைச்சர் ரங்கசாமிக்கும் ஏகப்பட்ட நெருக்கடி. பாஜகவை பொறுத்த வரைக்கும் புதுச்சேரியோட முன்னேற்றம், மக்களுடைய வளர்ச்சி, இதை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. அதிகாரத்தை கைப்பற்றணும், அதுக்கு என்ன வேணும்னாலும் செய்வாங்க. இதுதான் பாஜகவுடைய கொள்கை. தமிழ்நாடு மாதிரி மாநிலமா இருந்தா அதை முனிசிபாலிட்டியா மாற்றணும். புதுச்சேரி மாதிரி யூனியன் பிரதேசமாக இருந்தா அதை கிராம பஞ்சாயத்து மாதிரி ஆக்கிடணும். ஒட்டுமொத்தமா எல்லாரும் டெல்லிக்கு கீழே இருக்கணும். இதுதான் பாஜகவோட அஜெண்டா. அதனால்தான் கூட்டணி அரசு இருந்தாலும் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கொடுக்காம தன்னுடைய கைப்பிடியிலே வச்சிருக்கு பாஜக. அவங்களுக்கு கைப்பாவையா இருக்கிறாரு புதுச்சேரி முதலமைச்சர். இந்த அவலங்கள் எல்லாம் தீர இந்தியா கூட்டணி ஒன்றியத்தில் ஆட்சிக்கு வரணும். நாடு மீண்டும் ஜனநாயக பாதையிலே கம்பீரமாக நடைபெறணும். மாநில உரிமைகள் மட்டுமல்ல,
யூனியன் பிரதேசங்களுடைய உரிமைகளும் பாதுகாக்கப்பட வேண்டும் தான் இந்தியா கூட்டணியை நாடு தழுவிய அளவில் அமைச்சிருக்கிறோம். புதுச்சேரி முன்னேறணும். புதுச்சேரி மக்களுடைய வாழ்க்கையில புது மலர்ச்சி ஏற்படணும். பாஜக ஆட்சி வீட்டுக்கு போகணும். இந்தியா கூட்டணி டெல்லியில ஆட்சியில் அமரணும். ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு இந்தியா கூட்டணி ஆட்சி அமையும் போது சாதனைகளாக மாறப்போற வாக்குறுதிகளை சொல்லி இருக்கிறோம். அதில் முக்கியமான வாக்குறுதியான புதுச்சேரிக்கு முழு மாநில அந்தஸ்து பெற்றுத்தரப்படும் திமுக தேர்தல் அறிக்கையில சொல்லி இருந்தோம். அது காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையிலையும் எதிரொலிச்சிருக்கு. புதுச்சேரி மக்களின் பல நாள் கனவான மாநில அந்தஸ்து ஜூன் 4ஆம் தேதி இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றதும் நிச்சயமாக நிறைவேறப் போகுது. அது மட்டுமல்ல, அருமை சகோதரர் ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சியோட தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கக்கூடிய வாக்குறுதிகள்ல முக்கியமான சிலவற்றை சுருக்கமா சொல்ல விரும்புகிறேன். ஏழை பெண்களுக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். ஒன்றிய அரசு பணிகளில் பெண்களுக்கு 50 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்படும். நாடு முழுவதும் பொருளாதார சமூக சாதிய வாரியான கணக்கெடுப்பு நடத்தப்படும். ஒன்றியத்தில் இடஒதுக்கீடு உச்சவரம்பு 50 விழுக்காடு என்பதை உயர்த்த சட்ட திருத்தம் செய்யப்படும். எஸ்சி, எஸ்டி, ஓபிசி பிரிவினருக்கான காலி பணியிடங்களை ஓராண்டிற்குள் நிரப்பப்படும். எஸ்சி, எஸ்டி, ஓபிசி மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை 2 மடங்கு ஆக்கப்படும். பாஜகவோட ஜிஎஸ்டி சட்டம் ரத்து செய்யப்பட்டு புதிய சட்டம் கொண்டு வரப்படும். விவசாய இடுபொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரி இருக்காது. விவசாயத்திற்கு குறைந்தபட்ச ஆதார விலைக்கு சட்ட அங்கீகாரம் தரப்படும். மீனவர்களுக்கு மீண்டும் டீசல் மானியம் வழங்கப்படும். மாநில அரசுகளுடைய உரிமைகளை நிலைநாட்ட பல அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். மாநிலங்களுக்கும் நாட்டுக்கும் நம்பிக்கை அளிக்கிற தேர்தல் அறிக்கையா காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை இருக்கு. இது இல்லாம திமுக சார்பில் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை தேர்தல் அறிக்கையாக நாங்களும் வெளியிட்டு இருக்கிறோம். நானும் தொடர்ந்து என்னுடைய பரப்புரை கூட்டங்களில் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகிறேன். சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான சட்டங்கள் ரத்து செய்யப்படும். தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்கிற சுங்கச்சாவடிகள் முற்றிலுமாக அகற்றப்படும். பெட்ரோல், டீசல், கேஸ் விலை குறைக்கப்படும். இது மட்டுமல்ல, புதுச்சேரிக்குன்னு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வாக்குறுதிகளையும் இங்க இருக்கக்கூடிய கோரிக்கைகளையும் புதிய வாக்குறுதிகளாக இந்த மேடைகளை சொல்ல விரும்புகிறேன். காரைக்கால், நாகை, தஞ்சை ரயில் பாதை இரட்டை ரயில் பாதைகளாக மாற்றப்படும். ஈசிஆர் பக்கத்தில் சென்னை முதல் கன்னியாகுமரி வரை ஒரு புதிய ரயில் பாதை அமைக்கப்படும். மாநில ஆளுநர்களுடைய அதிகாரங்கள் குறைக்கப்படும். RSS பிடிக்குள்ள சிக்கியுள்ள சர்வதேச நகரமான ஆரோவில் அரவிந்தர் அன்னையின் கனவுபடி செயல்பட நடவடிக்கை எடுக்கப்படும். புதுச்சேரியில புதிய கல்விக் கொள்கை முற்றாக நீக்கப்படும். ஜிப்மர் மருத்துவமனையில் மீண்டும் இலவச மருத்துவம், அங்கு வேலை வாய்ப்பில் புதுச்சேரிக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு வந்த நிலை தொடர்வதற்கு வழி காணப்படும். பிரதமர் மன்மோகன் சிங் ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட காரைக்கால் ஜிப்மர் கிளை முழு அளவு செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்படும்.
புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் கல்வி வேலைவாய்ப்புகள்ல புதுச்சேரி மக்களுக்கு 25 விழுக்காடு இடஒதுக்கீடு. புதுச்சேரியோட போக்குவரத்து நெரிசலை போக்க இந்திரா காந்தி சதுக்கம், ராஜீவ்காந்தி சதுக்கம், சிவாஜி சதுக்கம், மரப்பாலம் சந்திப்பு போன்ற முக்கிய சந்திப்புகள்ல ஒன்றிய நெடுஞ்சாலை போக்குவரத்து துறை சார்பில் மேம்பாலங்கள். புதுச்சேரி மாநிலத்தில் அரசு வேலை வாய்ப்புகளை நிரப்ப தனியான தேர்வு வாரியம். 15 வருஷமா கிடப்பில் இருக்கக்கூடிய காரைக்கால் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோயில் பகுதி கோயில் நகர திட்டம் முழு செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்படும். காரைக்கால் ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி வேளாண் பல்கலைக்கழகமாக தரம் உயர்த்தப்படும். தனியாருக்கு தாரை வார்க்கப்பட்ட காரைக்கால் துறைமுகம் புதுச்சேரி அரசோட கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்படும். புதுச்சேரி காரைக்கால் விவசாயிகளுக்கு பழைய கடன் தள்ளுபடி செய்யப்பட்டு புதிய கடன் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழ்நாடு திராவிட மாடல் அரசு போல பயிர் காப்பீட்டு திட்டத்தை கொண்டு வர்றதோட காரைக்கால் மாவட்டத்தில் நெல் கொள்முதல் நிலையம் கொண்டு வரப்படும். புதுச்சேரியிலும் விவசாய கூட்டுறவு சங்கங்கள் மூலம் விவசாயிகளுக்கு வட்டியில்லா பயிர் கடன் வழங்கப்படும். கடற்கரை கிராமங்கள்ல தேவைப்படுகிற இடங்கள்ல மக்களுடைய பாதுகாப்புக்காக தூண்டில் முள்வளைவு அமைக்க ஒன்றிய அரசு மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும். சேதராப்பட்டு கரசூர்ல 30 ஆண்டுகளுக்கு முன்ன சிறப்பு பொருளாதார மண்டலத்துக்காக கையகப்படுத்தப்பட்டு செயல்படுத்தாம பயனற்று கிடக்கிற 800 ஏக்கர் நிலத்தை பல்வேறு சலுகைகளோடு கூடிய புதிய தொழிற்கொள்கை உருவாக்கப்பட்டு அதன் மூலம் பல்வேறு தொழிற்சாலைகள் நிறுவப்படும். 1980-83 திமுக ஆட்சியில் விவசாயிகளுடைய நலனுக்காகவும் இளைஞர்களுடைய வேலைவாய்ப்புக்காக நிறுவப்பட்ட லிங்கா ரெட்டிப்பாளையம் கூட்டுறவு சர்க்கரை ஆலையும் திருபுவனை கூட்டுறவு நூற்பாலையும் இன்றைய பாஜக என்ஆர் காங்கிரஸ் அரசால் மூடப்பட்டு கிடக்குது. இது நவீனப்படுத்தி திறக்கப்படும். புதுச்சேரியில பல்லாயிரம் தொழிலாளர்கள் குடும்பங்களுக்கு வாழ்வளிச்சு வந்த ஆங்கிலோ பிரெஞ்சு பஞ்சால, பாரதி பஞ்சால, சுதேசி பஞ்சால ஆகியவற்றை பாஜக என்ஆர் காங்கிரஸ் அரசு மூடி வச்சிருக்கிறத மீண்டும் திறந்து நவீனப்படுத்தி ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தர நடவடிக்கை எடுக்கப்படும். கடந்த காலங்களில் திட்டமிடப்பட்டு இன்றைய ஒன்றிய அரசால் கைவிடப்பட்ட சென்னை மாமல்லபுரம் புதுச்சேரி ரயில் பாதை திட்டமும் திண்டிவனம் புதுச்சேரி கடலூர் வழி ரயில் பாதை திட்டமும் நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும். காரைக்கால் பேரளம் அகில ரயில் பாதை திட்டம் விரைந்து முடிக்கப்பட்டு எர்ணாகுளம் மும்பை போன்ற பெருநகரங்களுக்கு மீண்டும் ரயில் சேவை தொடங்கப்படும். இவை அனைத்துக்கும் மேலாக புதுச்சேரி மாநிலத்தில் மூடப்பட்டுள்ள ரேஷன் கடைகளை மீண்டும் திறந்து பொது விநியோகத்துக்காக திட்டம் தொடர நடவடிக்கை எடுக்கப்படும். கை சின்னத்தில் வாக்களிக்கிறது மூலமா திட்டங்களை செயல்படுத்தி தர எங்களுக்கு வாய்ப்பு தாங்கன்னு கேட்கிறேன். காங்கிரசும் திமுகவும் நாட்டில் நலன் கொண்டு அக்கறை கொண்டு வாக்குறுதிகள் அளித்து 2006 திமுக தேர்தல் அறிக்கை எப்படி கதாநாயகனாக இருந்துச்சோ அப்படி அன்னை சோனியா, சகோதரர் ராகுல் காந்தி, மதிப்பிற்குரிய மல்லிகார்ஜுன கார்கே, மதிப்பிற்குரிய சிதம்பரம் ஆகியோர் அளித்துள்ள காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை தான் இன்னைக்கு நாட்டை காக்க போகிற கதாநாயகன். இந்தியா கூட்டணி சார்பில் சமூக நீதியை காப்பாற்ற, இடஒதுக்கீட்டை பாதுகாக்க, மதச்சார்பின்மை நிலைநாட்ட இந்திய ஜனநாயக நாடாக தொடர சபதம் எடுத்துள்ளோம். ஆனால் பிரதமர் மோடி பிரச்சாரம் செய்வதை பார்க்கிறோம்.
ஒரு நாட்டோட பிரதமர், அதுவும் 10 ஆண்டு காலம் ஆட்சி செய்த பிரதமர் என்ன பேசுகிறார்? மதத்தின் பெயரால் பிரச்சாரம் செய்கிறார், சாதியின் பெயரால் பிரச்சாரம் செய்கிறார். ஆனால் ஒரு முறை கூட சமூக நீதியை பாதுகாப்பேன் என்றோ இடஒதுக்கீட்டை முழுமையாக செயல்படுத்தேன் என்றோ எங்கேயாவது மருந்துக்கு கூட சொல்லல. ஒன்றிய அரசு பணிகள்ல இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவுக்கு 27 விழுக்காட்ட இடஒதுக்கீட்ட முழுமையாக செயல்படுத்துவேன்னு எங்கேயாவது வாய் திறந்தாரா? ஆனா மக்களை ஏமாத்த நானும் ஓபிசின்னு சொல்றாரு. பட்டியலின பழங்குடியின மக்கள் இடஒதுக்கீட்டை முழுமையா நிறைவேற்றுவேன்னு சொன்னாரா? அதுவும் இல்லை. சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெயோட விலை குறைஞ்ச போவும் நாட்டு மக்களுக்கு பெட்ரோல் டீசலை அதிக விலைக்கு வித்து லாபம் பார்த்ததுதான் பாஜக அரசு. அதை லாபம் ஈட்ட தொழிலா பார்க்க ஆரம்பிச்சாங்க. உலக சந்தையில விலை ஏறுனா இங்க விலையை கூட்டுறவங்க அங்க விலை குறைஞ்சா இங்கேயும் குறைக்கணுமா இல்லையா? ஆனா மோடி அரசு குறைக்கல. அது மட்டுமா, உக்ரைன் ரஷ்யா போரின் போதும் ரஷ்யா கிட்ட இருந்து குறைஞ்ச விலைக்கு எரிபொருளை வாங்கினாங்க. அதை நான் தப்புன்னு சொல்லல. ஆனா அதோட பயன் பொதுமக்களுக்கு போய் சேரல. மோடி ஆட்சிக்கு வரும்போது $119 இருந்த ஒரு பேரல் ஒரு கட்டத்தில் $29 வரை சரிஞ்சது. ஆனா அந்த அளவு பெட்ரோல் டீசல் விலை மக்களுக்காக குறைக்கப்பட்டதா? ஒரு சில கார்பரேட்டுகள் மட்டும்தான் பெரிய அளவில் பலனடைஞ்சாங்க. கோடிக்கணக்கான மக்களுக்காக விலையை குறைக்காம ஒரு சிலர் மட்டும் லாபம் ஈட்டினா போதும்னு ஆட்சி நடத்துற இந்த இரக்கமற்ற பாஜக ஆட்சியை அப்புறப்படுத்தணும். கடந்த 10 ஆண்டு கால மோடி ஆட்சியில புதுச்சேரிக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் தான் அதிகம். மின்சாரத்துறையை தனியாருக்கு தாரவார்க்கிற சதி திட்டம் தீட்டப்பட்டிருக்கு. மின் ஊழியர்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாயிடுச்சு. மின் கட்டணம் கேட்டாலே ஷாக் அடிக்குது. புதுச்சேரியில ஒவ்வொரு நாளும் துணை நிலை ஆளுநர் பேச்சு, அந்த புதிதாக ஆளுநர்களை வரவழைச்சு அரசியல் கூத்துக்களை அரங்கேற்றிக்கிட்டு இருக்காங்க. கிரண்பேடி காமெடிகள் முடிஞ்ச பிறகு ஒருத்தர் வந்தாரு, சகோதரி தமிழிசை வந்தாங்க. புதுச்சேரியில் வந்து உட்கார்ந்துக்கிட்டு தமிழ்நாட்டு அரசியலை பேசிக்கிட்டு இருந்தாங்க. தேர்தல் வந்ததும் பாஜகவுக்கே திரும்பி போயிட்டாங்க. புதுச்சேரி வரலாற்றில் ராஜ்நிவாஸ் வாசல்லையே முதலமைச்சராக இருந்த நாராயணசாமி அவர்கள் அமர்ந்து போராட்டம் நடத்தினார். இதுதான் புதுச்சேரிக்கு பாஜக செஞ்ச சாதனை. இங்க வாக்கு கேட்டு வந்த பிரதமர் மோடி என்ன சொன்னாரு? பெஸ்ட் புதுச்சேரி, தொழில், சுற்றுலா, கல்வி போன்றவற்றில் புதுச்சேரிய பெஸ்ட் ஆக்குவேன்னு சொன்னாரு. செஞ்சாரா? காங்கிரஸ் அரசு கிட்ட ஏதோ ரிப்போர்ட் கார்டெல்லாம் கேட்டாரு. 10 ஆண்டு கால பாஜக ஆட்சி ரிப்போர்ட் கார்டு எங்க? வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி ரிப்போர்ட் கார்டு வேண்டாம், நாங்க கேட்கிறது ஒரிஜினல் ரிப்போர்ட் கார்டு. நாராயணசாமி அவர்கள் கட்சி மேலிடத்தை கேட்டு நடக்கிறாருன்னு குறை சொன்னாங்க. ஆனா இப்போ வேற கட்சியை சார்ந்த முதலமைச்சர் ரங்கசாமி தங்களோட பேச்சை கேட்க சொல்லி என்ன பாடுபடுத்துறாங்க? ஆளுதான் உயரம். உயரமா இருந்து என்ன பிரயோஜனம்? உயரத்துக்கு தகுந்த அறிவு இருக்கணும், உயரத்துக்கு தகுந்த சுயமரியாதை இருக்கணும். அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த நாராயணசாமிக்கு போட்டியிட வாய்ப்பு கிடைக்கலன்னு ஏதோ பெருசா ஆதங்கப்பட்டு பேசினீங்களே,
இன்னைக்கு புதுச்சேரியில முதலமைச்சராக இருக்கிறது யாரு? ரங்கசாமி. உங்க கூட்டணி இருக்கக்கூடிய கட்சியில் எது பெரிய கட்சி? ரங்கசாமியோட கட்சி. புதுச்சேரியில் எத்தனை நாடாளுமன்ற தொகுதி இருக்கு? ஒரே ஒரு தொகுதி. அதுலயும் பாஜக தான் போட்டியிடுன்னு அவர் வாயாலே சொல்ல வச்சீங்க. ரங்கசாமி தனி கட்சி ஆரம்பிக்க காரணமே நமச்சிவாயம் தான். இப்போ அந்த நமச்சிவாயத்துக்கு ஓட்டு கேட்டு வர நிலையை ரங்கசாமிக்கு உருவாக்கி அந்த கட்சியை உங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறது தான் ஜனநாயகமா? உள்துறை அமைச்சரா சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தவரை தேர்தல நிறுத்தி இருக்கிறாங்க. நமச்சிவாயம் எத்தனை கட்சி மாறி இருக்காருன்னு வாங்கி பார்த்தா எனக்கு தலை சுத்துது. எத்தனை கட்சி இருக்காருன்னு கணக்கு போட்டு பார்த்தேன், தலை சுத்துது எனக்கு. திமுகவில் இருந்த நமச்சிவாயம் மதிமுகவுக்கு தாவினார், மதிமுகவில் இருந்து தமாகவுக்கு தாவினார், தமாகவில் இருந்து புதுவை மாநில காங்கிரசுக்கு தாவினார், புதுவை மாநில காங்கிரசில் இருந்து மீண்டும் தமாகவுக்கு தாவினார், தமாகவில் இருந்து காங்கிரசுக்கு தாவினார், காங்கிரசில் இருந்து பாஜகவுக்கு தாவினார். இன்னும் 2 மாசம் கழிச்சு நான் வந்தா அவர் எந்த கட்சியில் இருப்பாரோ? யாமரியன் பராபரம். அது நமச்சிவாயத்துக்கு தெரியாது. பாஜகவால புதுச்சேரி அடைந்த நன்மை என்ன? நான் ஆட்சிக்கு வந்தா ஒரு மீனவர் கூட தாக்கப்பட மாட்டார், கைது செய்யப்பட மாட்டார்னு வீராவேசமாக பேசினார மோடி, பிரதமர் மோடி. ஆனா இலங்கை கடற்படையால காரைக்கால் மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுத்தாரா? படகுகள் பறிமுதல் செய்யப்படுவதை தடுக்க முடிஞ்சுதா? அவர் விஸ்வகுரு அல்ல, மௌனகுரு. அது மட்டுமல்ல, பாஜக கூட்டணி ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிடுச்சு. அதற்கு சமீபத்திய எடுத்துக்காட்டு விளையாடி கொண்டிருந்த சிறுமி கூட்டு பாலியல். ஆர்த்தியா? ஆர்த்தி, சிறுமி ஆர்த்தி கூட்டு பாலியல் வன்முறைக்கு ஆளாகி கொலை செய்யப்பட்ட படுபாதக செயல். நாடே அந்த செய்தியை கேட்டு அதிர்ச்சி அடைந்தது. பாஜக கூட்டணி ஆட்சியில பெண் குழந்தைகளுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் தான் நிலவுது. இந்தியா முழுக்க பெண்கள் மற்றும் பெண்களுடைய பாதுகாப்பு பாஜக ஆட்சியில கேள்விக்குறியா இருக்கு. ரங்கசாமி அவர்களை டம்மியாக உட்கார வச்சுட்டு பாஜக பம்மாத்து ஆட்சியை இங்க நடத்திக்கிட்டு இருக்கு. புதுச்சேரிக்கு ஒரு சட்டமன்றம் கட்டுகிற உரிமை கூட கிடையாது. புதுச்சேரி ரேஷன் கடைகள் இருக்கா? ஏழைகளை வைத்து அடிச்சிருக்கு. ரங்கசாமி தலைமையிலான என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி பட்டியலில் இணைத்து மக்களுக்கான சிறப்பு கூறு நிதி அவங்களுக்காக உண்மையாகவே சொல்லப்பட்டிருக்கா? செலவிடப்பட்டிருக்கா? பல்வேறு பொதுத்துறை நிறுவனங்கள் இங்கே மூடப்பட்டிருக்கு. கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள்ல வேலை செஞ்ச ஊழியர்களோட குடும்பங்கள் நடுரோட்டில் வந்துட்டாங்க. தேர்தல் வந்தாதான் ரங்கசாமிக்கு மாநில அந்தஸ்துங்கிற ஞானோதயம் வரும். கடந்த 3 ஆண்டுகளாக அதுக்காக என்ன நடவடிக்கை எடுத்தாங்க இவங்க? ஒன்றியத்திலையும் மாநிலத்திலையும் ஒரே கட்சி, ஒரே கூட்டணி கட்சிகள் ஆட்சிக்கு வந்தா தேனாரும் பாலாரும் ஓடுன்னு சொன்னாங்களே, புதுச்சேரியில ஓடுச்சா? புதுச்சேரி மக்கள் போராடி பெற்ற விடுதலைய, மக்களுடைய உரிமைய ஒன்றிய மோடி அரசு பறிக்க விட்டு வேடிக்கை பார்த்த ரங்கசாமி இப்போ எந்த முகத்தோட பாஜகவுக்கு வாக்கு கேட்டு வராரு? இதுல இன்னொரு பக்கம் பாதம் தாங்கி பழனிசாமியோட அதிமுக வராங்க. அதிமுக கூட்டணியை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, சிம்பிளி வேஸ்ட்.
பாஜக வேட்பாளருடைய நன்மைக்காக தான் அதிமுக இங்க தேர்தலில் நிற்குது என்பது புதுச்சேரி மக்களான உங்களுக்கே நல்லா தெரியும். பல்வேறு பண்பாடுகள், சாதி, இன, மொழி கடந்த மக்கள் ஒற்றுமையாக வாழக்கூடிய புதுச்சேரி மக்கள் ஒன்றிய மோடி அரசோட பிரித்தாள சூழ்ச்சிக்கு பலியாக கூடாது. இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளரா காங்கிரஸ் கட்சியை சார்ந்த முன்னாள் முதலமைச்சர் வைத்திலிங்கம் அவர்கள் கை சின்னத்தில் போட்டியிடுகிறார். அவருக்கு நீங்கள் அளிக்கிற வாக்கு இந்தியாவை காக்கிற வாக்கு, புதுச்சேரியை காக்கிற வாக்கு. நிறைவா எழுத்தாளர் பிரபஞ்சன் அவர்களுடைய வரிகளில் முடிக்கிறேன். புதுச்சேரி என்பது படுத்துக் கொண்டிருக்கக்கூடிய சிங்கம். அந்த சிங்கத்துக்கு சோதனை வந்தால் அது சிலிர்த்து எழும். அந்த வரிகளை உண்மையாக்க, புதுவையை காக்க, புதுவை மக்களை எழுகன்னு உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன். வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் புதுவை தொகுதியில் நம்முடைய இந்தியா கூட்டணி கட்சியினுடைய காங்கிரஸ் கட்சி அங்கீகாரம் பெற்ற வேட்பாளர் வைத்திலிங்கம் அவர்களுக்கு கை சின்னத்தில் நீங்கள் ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டு 40 நமது நாடும் நமது, 40 நமது நாடும் நமது. சொல்லுங்க, 40 நமது நாடும் நமது, 40 நமது நாடும் நமது. கேட்கல, 40 நமது நாடும் நமது.